நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். தெலங்கானா மாநிலம் கரீம் நகரில் BMJ எனும் நகைக்கடை உள்ளது. அங்கு காலையில் வழக்கம்போல் ஊழியர்கள் கடையை திறந்து லாக்கரில் இருந்து நகைகளை எடுத்து டிஸ்பிளே ரேக்கில் வைத்துக் கொண்டிருந்தனர். அப்போது 2 பைக்குகளில் வந்த 5 ஆசாமிகள் துப்பாக்கியுடன் நகைக்கடை உள்ளே அதிரடியாக நுழைந்தனர். அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் சிலர் அவர்களை தடுக்க முயன்றனர். ஆனால் அந்த ஆசாமிகள் ஊழியர்களை துப்பாக்கியால் சுட்டனர். மொத்தம் 30 ரவுண்டு துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படுகிறது. அந்த இடமே போர்க்களம் போல் மாறியது. துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் காயமடைந்தனர். அவர்களில் ஒருவர் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் அந்த ஆசாமிகள் அங்கிருந்த நகைகளை பையில் போட்டு மூட்டை கட்டினர். பின்னர் அதை எடுத்துக்கொண்டு மின்னல் வேகத்தில் அங்கிருந்து தப்பினர். இந்த துணிகர கொள்ளை சம்பவம் குறித்து அறிந்த போலீசார் அங்கு வந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். CCTV காட்சிகளை கைப்பற்றி கொள்ளை ஆசாமிகள் யார் என விசாரிக்கின்றனர். கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளின் மதிப்பு குறித்தும் விசாரணை நடக்கிறது. கொள்ளை கும்பல் தப்பி சென்ற வழிகளில் உள்ள CCTV காட்சிகளையும் ஆய்வு செய்து வருகின்றனர். తర్వాత నలుగురు వచ్చారు. చైన్ కావాలన్నారు. చైన్ కావాలన్నాక లోపలికి పోయారు. లోపలికి పోయినాక చూసాము అంటే ఇంకొక ఇద్దరు వచ్చి దాన్ని బట్టి సెక్యూరిటీ మీద అటాక్ చేశారు సార్. అందరూ ఫోటో పెట్టారు. నేను బాత్రూమ్ ఉంటున్నాను. బాత్రూమ్ దగ్గర కొంచెం వచ్చింది. బాత్రూమ్ வெளிமாநில கும்பல் இந்த துணிகர கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். பகல் நேரத்தில் நடந்த துணிகர கொள்ளை சம்பவம் கரீம் நகர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.